இந்த உலகத்துல வந்து ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாடகம் நடக்கும் பொழுது அதுல நாடக மேடை இருக்கும், நடிகர்கள் இருப்பாங்க, மற்றபடி எல்லா விதமான நாடக உபகரணங்களும் இருக்கும். இதெல்லாம் இந்த நாடகத்தை நம்ம பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதே, அதுல நடிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, ரொம்ப நல்லா மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்களே நம்ம நினைக்கிறது உண்டு. அதே போலதான் வந்து இந்த உலகத்தையும் நாம பார்த்துட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், மனிதர்கள் மற்றும் அது அமைக்கப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாம அது மேல வந்து ரொம்ப மோகப்பட்டு நம்ம அது மேல ஈர்க்கப்படுகிறோம். அவர் என்ன சொல்றாரு வசிஷ்டர், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அங்க நாடக மேடையும் கிடையாது, நடிகர்களும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீதான் அனைத்தும் இருப்பதாக உனக்குள்ளே நீயே வந்து உன்னுடைய மனசக்தியினால அனைத்தும் பார்க்கிறாய். கனவுக்குள்ளே செல்லும் பொழுது அவை அனைத்தும் மறைந்து விடுகிறது. ஒரு நிமிஷம் எங்க போகுதுன்னு தெரியலையே. இப்ப கனவுல பாக்குற நீங்க உலகம், நீங்க டக்குன்னு எந்திரிச்ச உடனே அவ அனைத்தும் எங்க போச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ரிடே நீங்க கனவுக்கு போறீங்க, எவ்ரிடே பல கனவுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. அந்த கனவுக்குள்ள இருக்கும்போது அந்த வாழ்க்கை நிஜமா தான் இருக்குது, அங்க அனுபவிக்கிறீங்க. அங்க அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்திரிச்ச விட அது வேணா பொய்ன்னு சொல்லலாம். கனவுல இருக்கும்போது அது நிஜமா தான் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து இப்ப நாம பார்க்கின்ற அனுபவிக்கின்ற இந்த ஸ்திரமான இந்த ஜாக்கிரத்துவதும் வந்து நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகும் பொழுது, இல்லை நம்மை நாம் உணரும் போது, இதுவும் ஒரு கனவு போல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான் நமக்குள்ள வந்து அனுபவ ரீதியாக புரியும். வசிஷ்டர் வந்து ராமருக்கு சொல்றாரு, இது எல்லாமே வந்து ஒரு தோற்றமா தான், ஒரு அப்பீரன்ஸா தான் இருக்குது. இதெல்லாம் நினைச்சு நீ வந்து ரொம்ப வந்து உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எப்படி வந்து சூரிய ஒளியில வந்து சில நேரத்துல வந்து மழை பெஞ்சிச்சுன்னா வானவில் தெரியும். வானவில் பல வண்ணங்கள்ல நமக்கு வந்து வானத்துல தெரியும். ஆனா நிஜமாலுமே வானவில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஆனா நாம் பார்ப்பதற்கு வானவில் கலராக 7 கலர்கள்ல வந்து வானத்துல இருப்பதாக தெரியும். ஆராய்ந்து உள்ளே பார்த்தோம்னா சூரிய ஒளி மட்டும்தான் பிரகாசிக்குது. அப்ப வந்து நமக்கு அது தெரியுது. அது எப்படி ஒரு நிஜம் அல்ல, ஆனா நிஜமாக தோற்றம் அளிப்பது போல இந்த ஆன்மா பிரகாசிக்கிறதுனால, இந்த மனம் அதில் இயங்குவதனால இந்த உலகம் அனைத்தும் நிஜமாக நமக்கு வந்து தெரிகின்றது. இதைத்தான் நம்ம வந்து நம்மளுடைய நான் யார் விசாரணையின் மூலியமாக நம்ம அறிவை கொண்டு நமக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆலோசனை பண்ணி விசாரணை பண்ணி நமக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லாட்டினா நம்ம வந்து மனதனால் நம்ம உருவாக்கப்பட்ட இந்த விஷயத்துல, இப்ப ஒரு டிராயிங் நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம், ஒரு வரைகிறது. இப்ப அந்த ஒரு ஓவியர் என்ன பண்றாரு, வரைகிறாரு. அவர் நிறைய உலகம் போல வரைகிறாரு. அதுல வந்து நிறைய மனிதர்களை படைக்கிறாரு. அந்த நிறைய மனிதர்களை படைக்கும் போது அதுல ஒரு மனிதர் மேல அவருக்கு வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டுருது. காலப்போக்கில் அந்த மனிதரையே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து அந்த மனிதராக தன்னையே கற்பனை பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த மனிதராக நினைச்ச உடனே அந்த சித்திரத்துல, அந்த ஓவியத்துல இருக்க அந்த மனிதர் தான் தானுன்னு நினைக்கும் போது அந்த ஓவியமே நிஜமாயிடுது அவருக்கு. கொஞ்சம் என்ன ஆயிடுறாரு, அந்த ஓவியத்துல இருக்க மத்த மனிதர்கள் எல்லாம் நிஜம் என்று நினைக்கிறாரு. தான் இதை வரைஞ்சோங்கிறது தெரியல, தன்னாலதான் இது வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத மறந்து போய் அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தன்னை பாவித்து கொண்டு அதனோடு தான் எப்படி இயங்குனா அது எப்படி ஒரு அறியாமையில ஒரு புரியாத ஒரு சின்ன குழந்தை ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும் போல நம்மளும் அப்படிதான் என்ன பண்றோம், இந்த உலகத்தை உருவாக்கி அதுல வந்து நம்மவும் ஒரு மனிதராக நம்மையே நம்ம பாவித்து இந்த உடல் தான் நானு, இந்த உறவுகள் தான் நானு, சாதாரண ஒரு மனிதன் தான் நானு அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ளேயே நம்ம இயங்கிட்டு இருக்கோமே தவிர, இந்த நாம் பார்க்கின்ற நமக்குள்ள அனுபவிக்கின்ற இவை அனைத்தும் நம்மால் தான் உருவாக்கப்பட்டது. என்னுடைய மனதினால் தான், என்னுடைய இந்த சம்ஸ்காரத்தினாலதான் நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நல்லது.